கெட்டி மேளம் முழங்குவது ஏன்? கோவில்களில் பூஜை நடக்கும் போதும் திருமண வீடுகளில் தாலி கட்டும் போதும் கெட்டி மேளம் என முழங்குவார்கள். கோவில்களில் மணியும் அடிப்பார்கள். இது எதற்காக தெரியுமா? கோவில்களுக்கு வரும் பக்தர்களும் திருமண வீடுகளுக்கு வருபவர்களும் தாங்கள் வந்த வேலையை தவிர்த்து ஏதாவது கதை பேசுவார்கள். உண்மையான பக்தர்களின் இறை உணவிற்கு அது இடையூறாக இருக்கும். திருமண வீடுகளில் தேவையற்றதை பேசும்போது ஏதாவது வேண்டாத வார்த்தைகள் மணமக்கள் அல்லது அவர்களது பெற்றோர்களின் காதுகளில் விழுந்து விடலாம். இது மனதிற்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். எனவே மணியோசை கெட்டி மேளம் ஒலிக்கப்படுகிறது. இதன் சப்தம் கேட்டு துர்தேவதைகள், ராட்சசர்கள் எல்லாம் ஓடிவிடுவார்கள். தேவையற்ற வார்த்தைகள் இதன் சப்தத்தில் உரியவர்களுக்கு கேட்காது. அது மட்டும் இன்றி அந்த வார்த்தைகள் தரும் கெடு பலன்களும் அகன்றுவிடும். குறிப்பாக மணி சப்தத்தில் ஓம் என்ற ஒலி எழுவதாக சொல்வதுண்டு. இதை பிரணவ மந்திரம் என்பர். பிரணவம் என்றால் என்றும் புதியது என பொருள். இந்த மந்திர சப்தம் எந்த ஒரு கெடுபலனையும் அருகில் அண்டவிடாது. பிறந்தபோது எப்படி இருந்தோமோ அப்படியே புதிதாக வைத்திருக்கும். நம் முன்னோர் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆய்வு செய்து இத்தகைய ஏற்பாடுகளை செய்துள்ளனர்.